இன்றைய நிகழ்விலே நம்மையெல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்தவர்கள், விழா மேடையிலே வரவேற்றவர் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஐயா வணக்கத்திற்குரிய திருமிகு சரவணன் ஐயா அவர்கள். எங்களுக்கு என்ன பயமாயிருச்சுன்னா, பட்டிமன்றத்தில் ஒரு 5-6 பாயிண்ட் வச்சுருந்தோம்னா அதை வச்சு பேசிப்பிடலாம்னு இருப்போம். அவர் பாட்டுக்கு அடித்து தள்ளுறாரு. இந்த பக்கம் திருவாசகம்ன்றாரு, அந்த பக்கம் தேவாரம்ங்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து இப்படி தான் மேடைக்கு வரணுங்க. திருவள்ளுவர் சொல்கிறாரு, இந்த சூதாட்டம் ஆட போகிறவங்க கூட அவன் அதுக்குரிய பொருளோடு போகிறான்ல. எப்படி இந்த தாயக்கட்டை ஆடுறப்ப தாயக்கட்டம், அதே மாதிரி அந்த தாயம் போடுற கருவி இதெல்லாம் கொண்டு போகிறான்ல. அதுபோல் நீ மேடைக்கு போகிறப்ப ஏன்பா படிச்சுட்டு போக மாட்டேங்கிற? யார் கேட்குறா? திருவள்ளுவர் கேட்குறாருங்க. அரங்கின்றி வட்டாடியற்றே. அந்த வட்டம்ங்கிற அந்த விஷயத்தை சொல்கிற போது அந்த பொருளுக்கு கூட அவர்கள் எவ்வளோ மரியாதை கொடுத்து அதை கொண்டுட்டு போய் விளையாட போகிறாங்க. அப்போ அதுபோல் மேடைக்கு வருகிற போது சரியான செய்திகளை கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொல்லி அற்புதமான உரையை வழங்கியிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய ஐயா சரவணன் அவர்களுக்கு அன்பு பாராட்டை சொல்லி, அதே போல் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் அம்மையார் வணக்கத்திற்குரிய திருமதி கௌசல்யா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அழகாக செய்திகளை சுருக்கமாக சொன்னாங்க. தேவையான விஷயங்களை எடுத்து வழங்கி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கு முன்பாக குழந்தை எழுத்தாளராக, நடிப்பிசை புலவராக, இந்த பேர் யாருக்கு உண்டு தெரியுங்களா? நடிப்பிசை புலவருங்கிற பேர் யாராவது சொல்லுங்கள் பாப்போம். திரை உலகத்தில் சொல்லுங்கள். KR ராமசாமி. அருமையாக சொல்கிறேன், நல்லா கைதட்டி கொடுங்க. KR ராமசாமி இன்னைக்கு நேற்று இந்து தமிழ் திசை பத்திரிகையில் CR ஜெயந்தன் அவர்கள் அவரை பற்றிய ஒரு வாழ்க்கை குறிப்பாக அருமையாக எழுதியிருக்கார். அண்ணா அவர்களுக்கு மிக பிடித்த ஒரு நடிகர் அவர் தான். ஏன்னா அப்படி இருக்க உச்சரிப்பு, அந்த குரல் அவ்வளோ அருமையாக அவருடைய பாடவும் செய்வார் அவர். இன்னும் ஒரு சின்ன செய்தி சொல்கிறேனே, பராசக்தி படத்தில் அவர் தான் கதாநாயகனாக நடிக்கிறதா இருந்தது. அந்த சூழலில் ஏதோ ஒரு மாற்றம் வந்தபோது தான் நமக்கு விழுப்புரம் கணேசன் அவர்கள், VC கணேசன் சொல்கிறோம்ல, VC கணேசன் அவர்கள், விழுப்புரம் சின்னையா கணேசன் அவர்கள் நமக்கு கிடைச்சார். அவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள், நமக்கு தெரியும், செவாலி அவர்கள். இப்போ ஐயா நம்முடைய குழந்தைகளுக்கான கதைகளை, பாடல்களை அற்புதமாக சிறார் பாடல்கள் ஒரு அறிமுகங்கிற பேரில் இங்கே வழங்கிய வணக்கத்துக்குரிய கவிஞர் ஐயா நீதிமணி அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறார் இலக்கியம்னா என்ன? முதல்ல ரொம்ப நேரம் பேசினார், என்னன்னு தெரியலையேன்னு சொல்லப்படாது. குழந்தை இலக்கியம்தான் சிறார் இலக்கியங்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கான இலக்கியத்தில் முதலிடம் பெறுகின்ற மாநிலம் எது தெரியுங்களா? கேரளா தான். அவர்கள்தான் குழந்தைகளுக்கான புத்தகங்கள், படக்கதைகள், குறும்படங்கள் வரைக்கும் எடுக்கிறாங்க. நம்முடைய இலக்கிய வரலாற்றில் இருக்குது, இல்லைன்னு இல்லை. இன்றைக்கு அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் பாருங்கள். எங்கேருந்து இந்த கதைகள் வந்தன? புத்த ஜாதக கதைகளை ஆரம்பித்தார். புத்தர் அதிகம் பேசலைங்க, ஆனால் அவரை புரிந்து கொண்டவர்கள் அவரோடு இருந்த அந்த கதைகளை எல்லாம் தொகுக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். புத்தருடைய ஞானத்திற்கு ஈடாக நாம் சொல்ல முடியாது. கிமு 6ஆம் நூற்றாண்டு அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நீங்கள் படிக்கணும்னா, புத்தரின் அடிச்சுவட்டில்னு ஒரு புத்தகம் இருக்குது. தயவு செஞ்சு நான் சொல்கிற புத்தகம்னா குறித்து வச்சுக்கோங்க, போகிறப்ப வாங்கிட்டு போங்க. நல்லா குறிச்சிட்டேன், நன்றி வணக்கம் சொல்லக்கூடாது. புத்தரின் அடிச்சுவட்டில். இதை இலங்கை எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுகிறார். இதில் என்ன ஆச்சரியம்னா,
புத்தர் பிறந்த இடத்துக்கே இவர் போய் அந்த கதையை எழுதுறதுக்கு போகிறாரு. இப்போ உதாரணமாக அவர் முதல்ல அந்த ஊர் லும்பினி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே போய் ரயிலில் போய் ரயில்வே ஸ்டேஷனில் படுத்திருக்காரு. ஏன்னா இரவு பயணம் பண்ண முடியாது. காலையில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சி நீங்கள் இதில் போயிட்டு வாங்கங்கிறாரு புத்தர் பிறந்த இடத்த பார்க்குறதுக்கு. இப்போ அவர் மாட்டு வண்டியில் ஏறுற வரைக்கும் தற்காலம். மாட்டு வண்டியில் ஏறினோடனே புத்தர் பிறந்த ஊர் எப்படி இருக்கும்னு யோசித்த உடனே அடுத்த அத்தியாயத்திலேருந்து எப்படி கலர் படம் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுமோ அது மாதிரி புத்தருடைய வாழ்க்கை வரலாறை ஆரம்பிப்பாருங்க. அடே அப்பா, ஒரு பக்கம் தற்காலம், இன்னொரு பக்கம் புத்தர் காலம். வரிசையாக புத்தர் வாழ்ந்த அரண்மனை, பிறந்த இடம், தாயார் மாயாதேவி அவரை பெற்றெடுத்த இடம், அவருக்கு ஞானம் கிடைத்த இடம். இப்போ சமீபத்தில் நான் காசி போயிருந்தப்ப புத்தர் முதலில் உரையாற்றிய இடத்த போய் நான் பார்த்தேங்க. இன்றைக்கும் ஜப்பானில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி புல்வெளிங்க அந்த இடத்துல புத்தர் முதல் உரையை நிகழ்த்துறாரு. இன்றைக்கும் அங்கே உட்கார்ந்துருக்காங்க மக்கள். ஏன் தெரியுமா? அந்த வைப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. யாரும் பேசலை, யாரோடையும் புத்தருடைய ஒலி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் ஆச்சரியம். இதை மூட நம்பிக்கைன்னு நீங்கள் சொன்னாலும் சரி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. நமக்கு சில நேரங்களில் நம்முடைய தந்தையின் குரல் ஒலிப்பது போல தோன்றினால் அது எப்படி மூட நம்பிக்கையாகும்? ஆகாது. அதுபோல் இந்த இடத்துல புத்தருடைய வரலாற்றை சொல்கிறப்ப அவருடைய கதைகள் புத்த ஜாதக கதைகளாக இருந்தனங்கிறத அருமையாக எடுத்து சொன்னார். அதே மாதிரி மன்ரோவினுடைய சிலை மெட்ராஸில் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி நமக்கான கல்வி திட்டத்துக்கான விஷயங்களை சொன்னார். மன்றோ சிலையில் ஒரு ஆச்சரியம் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரில. சென்னையில் ஒரு குதிரையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரி, சென்னை நகரத்தினுடைய மேயர், 1820 அவர் அங்கே மேயராக இருக்கார். அவர் உட்கார்ந்துருக்க அந்த குதிரை சிலை இன்றைக்கி இருக்குதுங்க. அதில் என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த குதிரையை வடித்த சிற்பி மறந்துட்டாரா இல்லாட்டி என்ன ஆச்சுன்னு தெரில. அந்த குதிரை மேலே ஏறுறதுக்கு அந்த ஒரு கால் மிதி இருக்கும், கடிவாளம் கையில், அப்படி காலில் மிதிச்சு தான் அப்படி காலை தூக்கி போட்டு குதிரை மேலே ஏறணும். அதை செய்யாமல் விட்டாருங்க. இப்போ மன்றோ எப்படி ஏறினாருன்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன எம்ஜிஆர் மாதிரி அப்படியே ஆலமரத்து கிளையில் அப்படியே தொங்கி இருந்திருப்பார். ஆச்சரியம், இன்னைக்கு வரைக்கும் அந்த சிலையில் அந்த கால் மிதி இல்லை. அதை பார்த்தா நீங்கள் வியப்படுவீங்க. அது அன்றைக்கே பேசு பொருளாக இருந்தது. அவருடைய செய்தியை சொன்னார். அதே போல் எப்படி லியோ டால்ஸ்டாய் அவருடைய 12ஆம் இரவு கதைகள் நீங்கள் படித்து பாருங்க. நம்ம சொல்கிறோம் விதி வினை ஊழ்னு சொல்கிறோம். இதை டால்ஸ்டாயினுடைய கதைகளில் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி நேரம் இல்லை, இல்லாட்டி அதை நான் சொல்லிடுவேன். ஒரு கதை படிச்சிங்கனாலே போதும், இதெல்லாம் உண்டா இருக்காங்கிற அளவுக்கு தொடுவோம். டால்ஸ்டாய் யார் தெரியுமா? காந்தியடிகள் தனக்கு மனதிலே வருத்தம் ஏற்படுகிற போதோ சஞ்சலம் ஏற்படுகிற போதோ அவர் யோசனை சொல்கிறதுக்கு, தேசத்தந்தை மகாத்மா காந்திக்கு யோசனை சொல்கிறதுக்கு யார் இருப்பா? அவர் யாருக்கு எழுதுவார்னா டால்ஸ்டாய்க்கு எழுதுவார். இப்படி என்னுடைய மனம் சங்கடத்தில் இருக்கிறது, அதனால் நான் என்ன செய்யட்டும். இதில் டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதுகிற கடிதம் என்ன தெரியுமா? இந்துவுக்கு ஒரு கடிதம்னு எழுதுகிறார். இந்தியாவில் இருக்கிறதுனால எழுதுகிறார், வேற ஒன்றும் இல்லை, அங்கே ஜாதி மதம்லாம் கிடையாது. எழுதுகிறப்ப சொல்கிறாரு, நீங்கள் என்னிடத்தில் இதற்கெல்லாம் சந்தேகம் கேட்டீர்கள், இதற்கான விடைகள் எல்லாம் உங்கள் இந்தியாவில் தமிழ் மொழி என்ற ஒரு மொழி இருக்கிறது. அந்த தமிழ் மொழியில் திருக்குறள் என்ற ஒரு நூல் இருக்கிறது. சொல்கிறவர் யார் தெரியுமா? ரஷ்யாக்காரர் லியோ டால்ஸ்டாய். அந்த திருக்குறளில் இதற்கான விடைகள் இருக்கின்றன, நீங்கள் படித்து பாருங்கள். சொல்கிறவர் யார்? லியோ டால்ஸ்டாய். மகாத்மா காந்திக்கு ரொம்ப ஒரு மாதிரியான வெக்கம் வந்துருச்சாங்க.
நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மொழியில் இருக்கக்கூடிய இந்த நூலை நம்ம படிக்காமல் இருக்கமேன்னு சொல்லி அதனுடைய மொழிபெயர்ப்பு ஜி.யு. போப் மதம் பரப்ப வந்தவர்கள் எல்லோரும் தமிழால் ஈர்க்கப்பட்டு தமிழ் பரப்பினார்கள்ங்க. கால்டுவெல்லாக இருந்தாலும், ஜி.யு. போப்பாக இருந்தாலும், ரேனீஸ் பாதிரியாக இருந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்க. யோசிச்சு பாருங்க, வீரமாமுனிவர் தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தம் பண்ணுறாரு. வீரமாமுனிவர் தான் முதல்ல ஒரு டிக்ஷனரி உண்டாக்குறாரு. இப்போ ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ அவங்க வரலன்னா நமக்கு டிக்ஷனரி கிடையாதான்னு. யார் சொன்னா? நிகண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ போய் பாருங்கள், நிகண்டு. நகண்டு இல்லை. எங்கள் அப்பா சொல்லுவார், அவர் மதுரையில் படிப்பாராம். என்ன படிக்கிறாருன்னு கேட்பாங்களாம். தம்பி நகண்டு படிக்குது அப்படிம்பாங்களாம். நகண்டு படிக்குதுன்னா மூவ் ஆகிக்கிட்டே போகிறது, நிகண்டு. அதில் மக்கட்பெயர் தொகுதி ஞாபகம் வச்சுக்கங்க, மரப்பெயர் தொகுதி, தெய்வப்பெயர் தொகுதி, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக இருந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தனித்தனியாக இருந்தால் எப்படா தேடுறது அப்படின்ட்டு அப்போ தான் அவர் சதுரகராதியை கொண்டு வர்றார் வீரமாமுனிவர். இப்போ பாருங்கள், இந்த டால்ஸ்டாயினுடைய அந்த பெருமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் அவருடைய அந்த பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க. நான் போயிருக்கேங்க, ரஷ்யா போயிருந்த போது நான் தங்கியிருந்த விடுதியினுடைய பேர் தாஸ்தாவிஸ்கி, மிகப்பெரிய எழுத்தாளர். டால்ஸ்டாய் பண்ணை அதுக்கு பேர். அங்கே போயிட்டு வந்தேன். இது நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டாச்சு, என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன இந்த அங்கே போனேன் இங்கே போனேன், பாஸ்போர்ட்டு கூட தர்றேன் பார்த்துக்குங்க. எதுக்கு தெரியுங்களா? எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம், அங்கே இருக்கக்கூடிய நூலகம், அங்கே இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகம், இது மறக்காமல் போயிட்டு வருவாங்க. சந்தேகம் மறந்தால் இந்த இவங்க கூட பயணம் பண்ணியிருக்காங்க பல முறை வெளிநாடுகளில். இவர்களெல்லாம் எல்லா ஊருக்கும் என் கூட வந்திருக்காங்க. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களை போய் பார்த்துட்டு வருவோம். இந்த மாதிரியான அருங்காட்சியகங்களை பார்த்து வர்றது எங்களுடைய வழக்கம். இப்போ அந்த கதைகளை அவர் சொன்னார். ஈசாப் நீதி கதைகள் படிச்சிருப்போம் நம்ம. அதே போல் பரமார்த்த குரு கதைகள், இதுதான் இவர் எழுதுனது. யார்? வீரமாமுனிவர். இந்த கொஞ்சம் புத்தகங்கள் கொடுத்தீங்கன்னா கூட, நூலகத்துறை அதிகாரி ஐயா இருந்தாங்களே, எங்களுக்கெல்லாம் புத்தகம் வழங்கினீங்கல்ல ஐயா, சின்ன சின்ன புத்தகங்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த கேள்வி கேட்டு பதில் சொன்னால் அவங்களுக்கு கொடுக்கலாம் ஐயா. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீ புத்தகம் கொண்டு வந்து கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. அந்த காசு கூட நான் கொடுத்துட்றேன்யா. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அவர் K.R. ராமசாமின்னு சொன்னோடனே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருந்துச்சு தெரியுமா? அவர் போயிட போகிறாரு. இருக்காரா? இருங்கய்யா, கொஞ்சம் இருக்கேன். ஒரு புத்தகம் வாங்கிட்டு போங்க. வந்து ஒருத்தன் கல்வி பயின்று அதனால் அவன் தோற்று போனான்னு இருக்கவே கூடாதுங்க. ஏதாவது ஒரு செய்தி அது நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். அதனால் அப்போ பாருங்கள், இந்த ஈசாப் நீதி கதைகள் அவர் வீரமாமுனிவர் எழுதின கதை என்ன தெரியுங்களா? அபிவிவேகி என்னும் பரமார்த்த குரு கதை. அபிவிவேகின்னு என்ன தெரியுமா? விவேகம்னா என்ன அர்த்தம்? வீரம் விவேகன்னு சொல்லுவோம். ஆ போட்டால் விவேகம் அற்றன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக நம்ம சத்தியம்னு போட்டு ஆ போட்டால் அசத்தியம், உண்மையில் உண்மை. அதே மாதிரி நீதி, ஆ போட்டால் அநீதி. அகரம் எதிர்மறையான குறிப்பை தரும். இந்த குருநாதர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இவரே கொஞ்சம் அதிகம் படிக்காதவர். இவருக்கு 7 சீடர்கள், மட்டி, மடையன், முட்டாள், மூடன், மிளேச்சன் அப்படின்னு. இவங்க எப்படி முட்டாளாக இருந்தாங்கங்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அதாவது ஒரு நாள் குருநாதர் குதிரையில் போகிறாரு, 7 பேர் பின்னாடி போகிறான். போகிறப்ப அவர் தலையில் கட்டியிருந்த உருமா, அந்த காலத்தில் இந்தியா முழுக்க வெப்பத்தை போக்க தலையில் நம்ம துண்டு கட்டுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அவர் கட்டிட்டு போகிறாரு. போகிறப்ப குதிரை மேலே உட்காந்துருக்கார்ல, ஒரு மரக்கொப்பில் அந்த துண்டு தட்டி கீழே விழுந்துருச்சு. குதிரை போயிட்டே இருக்கு, 7 பேரும் கூட போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு குரு கேட்டார், அந்த என் தலைப்பாவை தட்டி கீழே விழுந்துருச்சு, அது எங்கே அப்படின்னாரு. ஒருத்தன் கேட்டால், நீளமாக இருக்குமே அதா? ஆமாம். பட்டில் செஞ்சுருக்குமே அதா? ஆமாம். நீங்கள் தலையில் கட்டுவீங்களா அதா? எலே ஆமாடா, எங்கடான்னாரு. 3 மைலுக்கு அங்கிட்டு கிடக்குது அப்படின்னாங்க. ஏண்டா எடுக்கலைன்னாரு. நீங்கள் எடுக்க சொன்னீங்களா? சரி,
இனிமேல் எது கீழே விழுந்தாலும் எடு, இவ்வளோதாங்க சொன்னார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குதிரை சாணம் போட்டது. ஒருத்தர் வேட்டி கழட்டி அள்ளிட்டு வந்துட்டான். இவர் திரும்பி பார்த்து, என்னடா அது, இதை ஏன்டா அள்ளிட்டு வந்தான்னு. என்னது, எடுத்தாலும் வையிறீங்க, எடுக்காட்டாலும் வையிறீங்க, இனிமேல் ஒரு பட்டியல் கொடுங்க, எது கீழே விழுந்தால் எடுக்கலாம், எது கீழே விழுந்தால் எடுக்கக்கூடாது. உடனே அவர் பட்டியல் கொடுத்தாரு. இது விழுந்தா எடு, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடுக்காத, இது விழுந்தா எடு. அந்த பட்டியலோடு போகிறாங்க. போகிறப்ப மலை மேலே ஏறின குதிரை, அப்படி வாங்க வச்சுக்கோங்க, நன்றியா. மலை மேலே ஏறின குதிரை தடுக்கி ஒரு பள்ளத்தில் முதல்ல குரு விழுந்து குதிரை அவர் மேலே விழுந்து அவர் தூக்குங்க தூக்குங்கன்னு கத்துறாரு. இந்த 7 பேரும் சுற்றி நின்று அந்த எடுக்க வேண்டிய பொருளில் பார்க்குறாங்க, அவர் பேரை காணோம். அப்படியே போயிட்டாங்க. இப்படி தாங்க அந்த கதை ஆரம்பிங்க. இதுதான் தமிழில் உரைநடைக்கான காலம் என்பது போல. தமிழில் உரைநடை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கு. அழகிரிசாமி அவர்களுடைய அந்த உரைநடை பற்றிய ஒரு நூல் இருக்குது, அதை எடுத்து படித்து பாருங்கள். நம்மகிட்ட உரைநடையில் இருக்குங்க. சிலப்பதிகாரமே உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் தான். இறையனார் அகப்பொருள் உரை என்று அது பேரே பாருங்கள். இறையனால் அகப்பொருள் உரைன்னு இருக்குது. உரைநடையில் மட்டும் இருந்துச்சு. இப்போ இப்படி தான் இவர் கொண்டு வர்றார் இந்த கதைகள். இத்தனை கதைகளையும் காலத்துக்கு ஏற்ப சொல்லணுங்கிற விஷயத்த ஐயா வணக்கத்திற்குரிய நீதிமணி அவர்கள் அருமையாக எடுத்து சொன்னார், அழகாக பாடினார். ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் கவனிக்கலான்னு தெரில. என்ன தெரியுமா, டுங்கிள் டுங்கிள் லிட்டில் ஸ்டார்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்போய் ஒண்டர் வாட் யூ ஆர் அப்போ பௌத வேல் சொகை லைக் எ டைமண்ட் இன் தி ஸ்கைன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அது எழுதியது யாருன்னு சொன்னார். தெரியுமா யாருன்னு? அவர்கிட்டே கேட்க மாட்டேறான்னு, நீங்கள் தான் கேட்டு சொல்லணும். ஜான் டெய்லர் சொன்னார் இல்லையா. டெய்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான்லாம் டெய்லராக நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், குட்டி புலின்னு ஒரு படத்தில் டெய்லரால் நடிச்சிருக்கேன். இப்படி ஞாபகம் வந்துடும். இந்த பாட்டு ஒரு முறை பேரறிஞர் அண்ணா சொன்னார், இந்த பாட்டை ஏழை குழந்தைகளுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னார். ஏன்னு கேட்டாங்க. இதில் என்ன பாட்டோட இது, ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், மேலே இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஹவ் ஐ ஒண்டர் வாட் யூ ஆர், என்ன அற்புதமாக இருக்குது, ஒண்டர் ஆச்சரியமாக இருக்குது, அவை வைரங்கள் போல மின்னுகின்றன, லைக் அ டைமண்ட் இன் த ஸ்கை. இதைத்தான் அண்ணா சொன்னார். டேய், ஏழை வீட்டு பிள்ளை தங்கமே பார்த்துருக்காது, அது எப்படா வைரத்தை பார்த்துருக்கோம். ஒரு உதாரணம் சொல்லுகிற போது அவன் பார்த்த பொருளை வைத்து பார்க்காத பொருளை உதாரணம் சொல்ல வேண்டும். இதுதான் உண்மை. காட்டெருமையை காணாத ஒருவனுக்கு நாட்டெருமையை காட்டி சொல்ல வேண்டும். இது உரையாசிரியர் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, காட்டாமாவை காணாத ஒருவருக்கு நாட்டாமாவை காட்டி. நம்ம வீட்டுக்கு நாட்டாமைன்னு நினச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ இவர் சொல்கிறாரு, வைரங்களையே பார்த்தறியாத குழந்தைகளுக்கு இது நட்சத்திரங்கள் வைரங்கள் போல மின்னுகின்றனன்னு சொல்லி கொடுத்தா எப்படி புரியும்னு கேட்டார். பாருங்கள், எதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்குங்கிறத, கதைகள் எப்படி அமைந்தன, எங்கிருந்து வந்தன என்று அருமையான செய்திகளை தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளில் சென்று உரையாற்றி வருகின்ற ஐயா நீதிபதி அவர்களுக்கு அன்பு பாராட்டி நாங்கள் மீண்டும் வணக்கத்தோடு சொல்லி, நிறைய கதை கேட்கணும்னு ஆசைதாயா எங்களுக்கு. பட்டிமன்றம் இருக்கிறதுனால உங்களுக்கான நேரத்தை கொஞ்சம் சுருக்கிட்டோம், ஒன்றும் கவலைப்பட்டுக்கிட்டாங்க. வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி, இந்த அருமையான நிகழ்வில் அழகான செய்திகளை நமக்கு நாளும் தருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இப்போ நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் இவ்வளவு நேரம் இல்லை, இவ்வளவு நேரம் அடுப்பை சூடு ஏற்றிருக்கேன். கல் காஞ்சாத்தான் தோசை ஊற்ற முடியும், எனக்கு தெரியாதா? உங்கள் கவனமெல்லாம் சரியாகி சரி கேட்கலாம், ஒன்றும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு தான் நாங்கள் பேச்ச ஆரம்பிப்போம். இன்றைக்கான பட்டிமன்ற தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த பட்டிமன்றம் 2000 ஆண்டு பழசுங்கிறது நமக்கு தெரியும். இந்த வடிவந்தான் இன்றைக்கி இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஞாபகம் வச்சுக்கங்க, சின்னத்திரை நாடகங்கள், சினிமா, அப்புறம் குக்கு வித் கோமாளி, அப்புறம் என்ன டாப்பு குக்கு டூப்பு குக்கு, இத்தனைக்கு நடுவில் பட்டிமன்றம் வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தனைக்கு நடுவில் நாங்கள் எல்லாரோடையும் போராட வேண்டியிருக்கு. தமிழ்
யார் வந்தாலும் அவங்களோட போராடி ஜெயிக்குங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 2000 வருஷம் பழைய புதுமை இது, பழைய புதுமை. அதனால் முன்னர் பழம்பொருளுக்கும் முன்னர் பழம்பொருளாய் பின்னர் புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாய்னு மாணிக்கவாசகர் சொல்கிறது போல், பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை. உலகத்தில் பழசே ஆகாதது 2 தாங்க. ஒன்று இறைவன், அடுத்தது உறவு. கடவுள் பழசான்னு கேட்டால் அவர் புதுசாகவும் இருப்பார். கம்ப்யூட்டர் வாங்கினா அதில் கூட கணபதி வந்து உட்கார்ந்துருப்பார், பார்த்துருக்கீங்களா? சரி, அடுத்து உறவில் பழைய உறவு உண்டா? இல்லைங்க. நம்ம படித்த பள்ளிக்கூடத்தை பழைய பள்ளிக்கூடம்னு சொல்லுவோம், நம்ம படித்த புஸ்தகத்தை பழைய புஸ்தகம்னு சொல்லுவோம், நமக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாரை பழைய வாத்தியார்னு சொல்லுவோம், நம்ம இருந்த வீட்டை பழைய வீடு சொல்லுவோம், நம்ம சாப்பிட்ட உணவு நேற்று மிச்சம் இருந்தால் பழைய சோறும்போம், நேற்று பேப்பர் பழைய பேப்பரும்போம். இதை உறவுக்கு சொல்லி பாருங்க. யாராவது எங்கள் பழைய அப்பா போகிறாரு சொன்னால் நல்லாவா இருக்குது? யாரா அவங்க மானக்கட்டவனாக இருக்கான், பழைய அப்பா புதாப்பானுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வராதுங்க. எதை எங்கே பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறணும். சொற்களை எல்லாரும் எல்லாம் பேச தெரிஞ்சோம்னு வரக்கூடாதுங்க. பயப்படணும், தப்பாக்கப்பா பேசிடுவோமோங்கிற அந்த பயம், மேடை பயத்தை நான் சொல்லலை. அந்த பொழிவில் வந்து பயம் ஏற்படக்கூடாது. இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, அதாவது இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக? இதாங்க கேள்வி. இலக்கியங்கள் எதாக இருந்தாலும் சரி, அதாவது செய்யுள், இயல், இசை, நாடகம், அதுபோக உரைநடையில் கவிதை, கட்டுரை, சிறுகதை, புதினம், நாவல், நீங்கள் எப்படி வச்சுட்டாலும் சரி, இவையெல்லாம் நாம் எதுக்கு படிக்கிறோம்? பாடத்தில் வச்சுட்டாங்க பாஸ் பண்ணுறதுக்காக படிக்கிறோம். இல்லை, அது இல்லைங்க. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது ஒரு இன்புற்று மகிழ, அது சொன்னால் புரியாதே, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அப்படி வச்சுக்கலாமா? இப்போ பாருங்கள், தமிழ் பட்டிமன்றம் எப்படி நடத்த வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகத்தான் நான் படிக்கிறேன். சரி, இன்புற்று மகிழ ஒரு அணி, அப்படி இல்லைங்க. வெறும் இதை படிச்சுட்டு போனால் போதுமா? அதில் சொன்னபடி நடக்க வேண்டாமா? பின்பற்றி வாழ பேசுகிறதுக்கு ஒரு அணி, அதாவது ஃபாலோ பண்ணுறதுக்காகத்தான் படிக்கிறோம். யாரை ஃபாலோ பண்ண? புத்தகத்தை. நீங்கள் பாட்டுக்கு யாரையாவது ஃபாலோ பண்ணிட்டு போயிடாங்க. அப்போ இதுதான் தலைப்பு. இப்போ நமக்கு பட்டிமன்றம் போனீங்களே, என்னமோ பேசுகிறாங்க தெரில, என்னன்னு அப்படி சொல்லக்கூடாது. படம் பார்த்துட்டு வந்தால் கூட பேர் படிச்சுட்டு போகிறோம். இப்போ நமக்கு சிக்கல் என்னென்னா, பெரிய ஹோட்டலுக்கு போனால் தான் அவங்க என்ன உணவு வச்சுருக்காங்கன்னு சொல்ல தெரிலங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் தான் அவங்க வாங்கி படிக்கிறாங்க. அதுவும் இட்லி இருக்கான்னு கேட்டிங்கன்னா நம்மளை கேவலமாக பார்க்குறான். இட்லி தோசையா? அவன் முதல்ல தமிழே பேச மாட்டேங்கிறான், அது வேறு விஷயம். அங்கே போய் நம்ம என்ன கேட்கணும்? நூடுல்ஸ் இருக்கான்னு கேட்கணும். அது நம்ம இடியாப்பம் தாங்க அது. ஆனால் அவன் சொல்கிறபடி கேட்கணும். சரி, இப்போ தலைப்பு சொல்லியாச்சு, படத்தோர பேர் சொல்லியாச்சு, யார் நடிச்சிருக்கான்னு கேட்டால் சொல்லணும்ல. யார் பேசுகிறா அப்படின்னா, இதில் பேசுவதற்காக வந்திருக்க நடிகர்கள் மாதிரி, படத்தில் சொல்கிற மாதிரி பேச்சாளர்கள் அறிமுகப்படுத்த போகிறோம். எப்படி அப்படின்னா, இன்புற்று மகிழத்தான் என்று பேசுவதற்காக காரைக்குடி அழகப்பா கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், கம்பன் கழகங்களில் தனக்கென ஒரு தனியிடத்தில் முத்திரை பதிப்பவர், நல்ல பேச்சாளர், பல முனைவர் பட்ட ஆய்வாளர்களை படிக்க வைத்து முனைவர் பட்ட பட்டதாரிகளாக மாற்றியவர், பல்வேறு திறமைகளை உடையவர், சொற்சிலம்பர் என்ற பெயர் கொண்ட ஐயா சிதம்பரம் அவர்கள், பேராசிரியர் டாக்டர் சிதம்பரம் வந்திருக்கிறார். இவர் இன்புற்று மகிழத்தான், படித்து சந்தோஷப்படத்தானுங்க அப்படின்னு பேச வந்திருக்கார். எப்போவுமே ஒரு ஆண் பேசினா கூட ஒரு பெண் பேசணும். ஏன்னா இல்லை, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மகளிர் 33%, 50%,
இனி நாங்கள் தான் கேட்கணும், ஏதாவது பார்த்து கொடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அது வந்தாலும் வரும், இருக்கட்டும். இந்த பக்கம் அடுத்து பேச இருப்பவர்கள் அவங்க ஆதித்தனார் கோவிந்தம்மாள் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியை, திருவனந்தபுரம் கல்லூரியிலே முதுகலை தமிழ் படிக்கிற போது தங்கப்பதக்கத்தை வென்ற பெருமையுடையவர்கள், நல்ல பேச்சாளர். இப்போ பட்டிமன்றங்களில் பாட்டு வேறு பாட வேண்டியிருக்கு, எனக்கு பாட தெரியாது, அதனால் பரவாயில்ல, பேர் தான் ஞானசம்பந்தன், இருக்கட்டும். நல்லா பாடுவாங்க, இனிமையாக பேசுவாங்க. இந்த பெருமைகளை கொண்ட எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் திருச்செந்தூர்லேருந்து வர்றாருங்க. தமிழ்நாட்டினுடைய படம் வரைஞ்சா இதுதான் எல்லை மாதிரி இருக்கும் வேலூர், கொஞ்சம் தாண்டிட்டோம்னா ஆந்திரா பார்டர் வந்துடும். அதுதான் தோ பரமசிவன் அவர்கள், நான் சொல்லிகிட்டே வர்றேன், புத்தகங்கள் பேர் சொன்னால் குறித்து வச்சுக்கோங்கன்னு. அறியப்படாத தமிழகம், தெய்வங்களும் சமூக மரபுகளும் எழுதுகிற போது ஒன்று எழுதுகிறாரு, எல்லா தெய்வங்களும் கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கும், காளி கொற்றவை என்ற போர் தெய்வம் மட்டும் வடக்கு நோக்கி அமர்ந்திருப்பாள். ஏனென்றால் நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டில் தீபகற்பம், 3 பக்கம் கடல், அதில் எதிரிகள் அதிகம் வரமாட்டாங்க, ஒரு பக்கம் தரை. வடநாட்டிலிருந்து வரக்கூடிய போர்கள் எல்லாமே இந்த நுழைவாயிலாக இருக்கக்கூடிய வேலூரை தாண்டி தான் உள்ளே போகும். அந்த போரை எதிர்ப்பதற்காக அந்த காளி இன்றைக்கி மதுரையில் வடக்கு வாசல் காளின்னு ஒருத்தி இருக்காங்க, அவளை கூட்டு போய் தோப்பா என்கிட்ட காட்டியிருக்காது, இதுதான் அந்த வடக்கு வாசல் காளின்னு. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம செய்திகளில் படிக்கணும், புத்தகங்களை பார்க்குறப்ப ஒரு செய்தியாவது நமக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கணும். சரி, இந்த 2 பேரும் இன்புற்று மகிழன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நாளைக்கு தாங்க இன்புற்று மகிழ்வீங்க? ஒரு நாள் பின்பற்றி வாழ வேண்டாமா? இதை பேசுவதற்காக இந்த அணியிலே 2 பேர் வந்திருக்கிறாங்க. அதில் முதல்ல பேச இருக்கிறவங்க, தலைமையேற்று பேச இருக்கிறவங்க, பல்லாண்டு காலமாக என்னோடு பேசி வருகின்ற, நல்லா கவனிங்க, ஆமாம் இந்த இடத்துல கவனமாக வார்த்தையை போடுறேன், 20 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம்னு சொன்னால் அவங்க வயசு தெரிஞ்சு போகும், என் வயசை விடுங்க. அப்போ அதை இப்படி பல்லாண்டு காலம் சில்லாண்டு காலம் சொல்லணும். ஏன்னா நான் ஒருத்தர்கிட்ட சொன்னேன், இவர் என் 30 வருஷ நண்பர் அப்படின்னு சொன்னேன். அவர் ஓடி ஐயா வயசே 30 தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன 30 வருஷம் இருக்கீங்க? பல்லாண்டு காலமாக என்னோடு பேசி வருகின்ற நல்ல பேச்சாளர். அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பட்டிமன்றத்தில் இவங்க பேச வர்ற போது முதுகலை பட்டதாரியாக வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டாக்டரேட் பட்டம் வாங்கணுமா அப்படிங்கிறேன். இது நான் எங்கள் வீட்டில் இருந்து எல்லாரையும் சொல்லுவேன். என் மனைவியை திருமணத்துக்கு பிறகு படிக்க வச்சு எம்ஏ, எம்ஃபில், பிஎட் பட்டம் வாங்க வச்சுருக்கேன். ஞாபகம் வச்சுருக்கேன், சும்மா பேசிட்டு போகிற ஆள் கிடையாது நான். இவங்ககிட்ட சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கண்ணாசன் தலைப்பில் பதிஞ்சு பேராசிரியர் டாக்டர் விஜயசுந்தரி எங்களோட பேசுகிறவங்க தான். அவங்களுடைய அந்த மேற்பார்வையின் கீழ் டாக்டர் பட்டமும் பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியை டாக்டர் திருவண்ணாமலை எழிலரசி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர் தான் பின்பற்றி நடப்பதற்காக என்று பேச வந்திருக்கிறார். அடுத்த அமர்ந்திருப்பவர் எங்கள் டீமில் ஆளினால் அழகராஜா, அவர் தான். என்ன கேட்டாலும் அதுக்கான செய்திகளை சொல்லக்கூடியவர், எந்த நேரமும் எப்பவும் அலர்ட்டாக இருப்பார். நல்ல பேச்சாளர். அவரும் கல்லூரியில் தான் பணிபுரிகிறாரு. இவங்க மாதிரி அவரும் டாக்டரேட் பட்டத்துக்கு ஸ்னாப்சிஸ் கொடுத்து இந்த கைடு உட்காந்துருக்காரு, அங்கிட்டு ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்காரு. பாருங்களேன், இதெல்லாம் நடக்கிற காரியமாக எங்கேயாவது அதை நடந்து கேட்டுறது தாங்க பெருமை. ரொம்ப சிறப்பு, நல்லா ஞாபகப்படுத்துறீங்கய்யா, ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பெருமையுடையவர், நல்ல பேச்சாளர், தேவையான இடங்கள்லையும் பாட்டு பாடுவார். ஏன்னா எங்கிட்ட ஒரு ஆள் பாடுறதுனால அங்கிட்ட ஒரு ஆள் பாடணும் இல்லையா, அதுக்காக. இத்தகைய பெருமை மிகுந்த நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு. இந்த 2 பேரும் பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் அப்படின்னு, இந்த 2 பேரும் இன்புற்று மகிழத்தான் என்பதற்காக முடிவு என்ன, விடை வெள்ளித்திரையில் காண்க. அந்த காலத்தில்
பாட்டு புஸ்தகம் பார்த்துருக்கீங்களா? சினிமாவுக்கு ஒரு பாட்டு புஸ்தகம் போட்டிருப்பாங்க. அதில் கதாநாயகன் என்ன கேரக்டரில் வர்றாருங்கிறது உள்பட போட்டிருப்பாங்க. சேகரின் கதி என்ன, மாலதி மீண்டும் கிடைத்தாளா, விடை வெள்ளித்திரையில் காண்க அப்படின்னா அந்த புத்தகம் முடிக்கும். அப்புறம் நம்ம பாட்டை படிப்போம். இப்போ நான் தீர்ப்பு என்னங்கிறத இப்போ சொல்லலை, அது கடைசியாக தான் சொல்லணும். சிகாகோவில் விவேகானந்தருக்கு 5 நிமிஷம்தான் கொடுத்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் அவர் 2 சொல்லில் உலகத்தையே ஈர்த்துட்டார். சகோதர சகோதரிகளே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்னாரு. அவர் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, எந்திரிச்சு கை தட்டிவிட்டாங்க. அதுக்கு பிறகு 39 மணி நேரம் அவர் தங்கியிருந்த காலத்தில் அவர் பேசி இருக்கிறாருங்கிற பதிவுகள். அப்போ ஒளிப்பதிவு கருவி இல்லைங்க, ஆனால் குறிப்பு எடுப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட் சொல்கிறோமில்ல, அது மாதிரி குறிப்பெடுப்பாங்க. அப்படி எடுக்கப்பட்டவை தான் ஞான தீபம் என்ற குறிப்புகளாக இங்கே இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி நூல்கள் இருந்தால் போய் வாங்கிட்டு போயிருங்க. ஞான தீபத்தினுடைய அந்த கட்டுரைகள்லாம் ஏன் படிக்கணும்னு சொல்கிறேன்னு தெரியுமா? அதில் பக்தி மோட்சம் அதெல்லாம் அவர் பெருசாக இது பண்ண மாட்டாருங்க. அவர் எழுதுகிறாரு, நான் இந்தியா முழுவதையும் நடந்து துறவு மேற்பதற்கு முன்பாக இந்தியா முழுவதையும் நடந்து சுற்றி பார்த்து வர வேண்டும் என்று என் குருநாதர் கட்டளையிட்டார். அவர் குருநாதர் பேர் என்ன? ரொம்ப பேர் சொல்லிவிட்டீங்க. ஆமாம், புத்தகம் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, இது இருக்கட்டும், ரொம்ப நன்றி. இது கை தட்டிடுவோம். ஆமாம், சொல்ல முடியாத கேள்விக்கு தான் பதில் சொல்லுவோம். ஆமாம், இந்தியா முழுவதும் நடந்துட்டு வா, அப்போ தான் ஆன்மீகத்தை தெரியும். அவர் இந்தியா முழுவதும் நடந்த ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கினார். காந்தியடிகளுக்கு அவருடைய குருவாக இருந்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ அரசியலுக்குள்ளே வரணும்னா இந்தியா முழுவதும் சுற்றிட்டு வா. போயிட்டு வந்தாருங்க. அவர் அரசியல் பயணம், ஒரு ஆன்மீக பயணம். அப்போது ஒரு முறை அவர் பிறந்த கல்கத்தாவிலேருந்து 300 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அன்பர் வீட்டில் தங்கியிருந்தாருங்க. யார்? விவேகானந்தர். ஞான தீபத்தில் இருக்குது, மறக்காமல் பாருங்க. திடீர்னு ராத்திரியில் பயம் வந்துச்சு விவேகானந்தருக்கு. என்ன பயம் தெரியுமா? அவர் பேர் நரேன். பயம் வந்துச்சு. தன்னுடைய அம்மாவுக்கு முடியலையோ அப்படின்னு பயம் வந்தது. இப்போயா இருந்தா அப்படின்னு உடனே ஃபோனை போட்டு, அம்மா கொஞ்சம் வீடியோ காலில் வாங்க, லேசாக இருமுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். அவர் இருக்கிறது அங்கே. அப்போ ரயில் கண்டுபிடிக்கப்பட்டது, அவ்வளோதான். மெயில் கண்டுபிடிக்கப்படலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் தொலைபேசி கூட ரொம்ப கம்மி தான். இரவு முழுக்க தூங்கலை அவர். அவருடைய நண்பர் சொன்னார், சரி ஒன்றும் இல்லை, நான் உங்களுடைய துன்பத்தை போக்க என்னால் முடிஞ்சது செய்கிறேன், என் கூட வாங்கன்னு கூப்பிட்டு போகிறாரு. நள்ளிரவு நேரங்க, ஒரு சுடுகாட்டுக்கு போகிறாங்க. சுடுகாடுன்னா என்னென்னா, உடம்பை எரிக்கிறதுக்கு பேர் சுடுகாடு. வினைத்தொகை அப்படிமோ, சுடுகாடு, சுட்டகாடு, சுடுங்காடு அப்படிமோ. சரி, இடுகாடுன்னா புதைக்கிறதுன்னு அர்த்தம். கல் திட்டைகள்னு நம்ம சொல்லுவோம். பழங்கால மனிதர்களை பானையில் வச்சு உள்ளே வச்சு மேலே கல்லாக வச்சுருந்தா அதுக்கு பேர் கல் திட்டைகள், டால்மன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும். இப்போ இவர் என்ன பண்ணார், அந்த சுடுகாட்டுக்கு அவரை கூப்பிட்டு போகிறாரு. இவர் பயப்படுறாரு, என்ன நானே மனசங்கடத்தில் இருக்கேன், நீங்கள் அங்கே கூப்பிட்டு போகிறீங்களே. இல்லை வா, ஒரு விஷயம் இருக்குதுன்னு கூப்பிட்டு போய் அங்கே ஒரு சிதை எரிஞ்சிகிட்டு இருக்குங்க. ஒருத்தன் குத்த வச்சு உட்கார்ந்துருக்கான். அவன் மொழி வேறு. அவன் ஆதி பழங்குடிவாசினால் அவனுடைய மொழி வேறு. இந்தியாவில் நிறைய மொழிகள் உண்டு. இந்த போனவர் என்ன பண்ணார், அவன் மொழியில், இவர் என்னுடைய நண்பர் மனக்கலக்கத்தில் இருக்கிறார், இந்த மனக்கலக்கத்தை போக்க அவனுடைய தாயாருடைய நிலையை நீங்கள் சொல்லணும். பாருங்களேன், பல்கலைக்கழகத்தில் போய் கேட்கல, ஜோசியர்கிட்ட போய் கேட்கல, வேறு யார்த்தையும் சகுனம் பார்த்து கேட்கல. இப்போ கேட்டாரா, அந்த அப்படி உத்து பார்த்தாங்க. அவரை பார்த்துட்டு அந்த எரியிற கொள்ளியிலேருந்து ஒரு குச்சி எடுத்து அந்த மண்ணில் எப்படி என்னமோ போட்டு கட்டம் போட்டு பார்த்தானா. பார்த்துட்டு இவர் கடல் தாண்டி போவார், இவரால் பெரிய புகழ் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான்.
இதை நண்பர் மகிழ்ச்சியாக அவர்கிட்ட சொல்கிறார், நம்ம அதை கேட்கவா வந்தோம், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னால் நான் நாட்டு கடல் தாண்டி போவேன் மலை தாண்டி போவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. உடனே ஒரு கேள்வியை மாற்றினார், அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்ப அந்த கட்டத்துக்குள்ளே என்னமோ இருந்தாலும் போட்டுட்டுங்க, நான் ஏன் கடல் தாண்டி போவார்னு சொன்னேன் தெரியுமா, கடல் தாண்டி போய் திரும்பி வருகிற வரை இவர் தாயார் நலமோடு உயிரோடு இருப்பார் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர் இன்றைக்கு உடல் நலம் இல்லாமல் இருந்தாலும் அவர் பிழைத்து இருப்பார். இதை அமெரிக்காவிலிருந்து கடிதம் மூலம் தன்னுடைய நண்பருக்கு எழுதுகிறாருங்க. அன்றைக்கு என்னை நீங்கள் அழைத்து சென்றபோது அந்த எளிய மனிதர் என்று நான் நினைத்த, நல்லா ஞாபகம், எளிய மனிதர் என்று நான் நினைத்த, உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த மனிதர் என் எதிர்காலத்தை கணித்து சொல்கிறார் என்று சொன்னால் இந்த பாரத தேசத்தில் எந்த இடத்தில் யார் இருப்பார்கள், அவர்களிடத்தில் எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதை நாம் எப்படி அறிவோம்? உடனே இதுக்காக நீங்கள் எந்த புத்தில் எந்த பாம்பு அப்படி அதை பயன்படுத்தக்கூடாது. அது கெட்ட காரியத்துக்கு தான் அதை சொல்லணும். எந்த பூவில் எவ்வளவு தேன் இருக்கும் என்பது தேனீக்குத்தான் தெரியும், அப்படி சொல்லணும். நல்ல ஓமை சொல்லணும், சரியா? இப்போ ஓமை சொல்கிற போது இழிய ஓமை பயன்படுத்தக்கூடாது. இழிய ஓமை என்ன தெரியுமா? நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம், இவர் நல்லவர், வல்லவர், என் உயிருக்குரியானவர், நன்றி உள்ளவர், அதோடு நிப்பாட்டினவர் நாயக்காட்டில் நன்றி உள்ளவர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது, அதான் இழிவு ஓமைங்கிறது. சரி, இப்போ அவர் அந்த எழுதிட்ட, அது மட்டும் இல்லை, பின்னாடி அவருடைய தாயார் வந்து அதை பார்த்து மகிழ்ந்தாருங்க செய்தியும் பார்க்குறோம். இலக்கியங்களை நாம் கற்பது இன்புற்று மகளத்தான் என்று பேசுமாறு பேராசிரியர் டாக்டர் சொற்சிலம்பர் சிதம்பரம் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.